இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. இது உண்மையா? Is it true? Is it true? Say with me. Is it true? வேற எப்படி கேட்கலாம்? Is it real? Is it real? நான் போகணும். எப்படி சொல்வோம்? Very good. I have to go. I have to go. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I have to go. நான் போகணுமா? எப்படி கேட்போம்? Do I have to go? Do I have to go? Say with me. Do I have to go? அப்படின்னா நான் போக தேவை இல்லையா? இது எப்படி கேட்கலாம்? Very good. Don't I have to go? Don't I have to go? Ask with me. Don't I have to go? அவளுக்கு பதிலாக. Instead of her. Instead of her. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க. Instead of her. Instead of her. இத வேற எப்படி சொல்லலாம்? In place of her. In place of her. அப்படின்னா எனக்கு பதிலாக என்பதை எப்படி சொல்லலாம்? In place of me. In place of me. சுத்தம் செய். எப்படி சொல்வோம்? Very good. Clean up. Clean up. வேற எப்படி சொல்வோம்? Tidy up. Tidy up. Say with me. Tidy up. கவனித்துக்கொள். எப்படி சொல்வோம்? Well done. Take care. Take care. Say with me. Take care. இதையே வேறுபடியும் சொல்லலாம். Please look after. Please look after. Say with me. Please look after. நான் புரிந்து கொண்டேன். எப்படி சொல்வோம்? Very good. I understood. I understood. இதுவே அவன் புரிந்து கொண்டான். Well done. He understood. He understood. அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Well done. They understood. They understood. நாங்கள் புரிந்து கொண்டோம். எப்படி சொல்வோம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. நகராதே. எப்படி சொல்வோம்? Superb. Don't move. Move நகர்தல். நகராதே. Don't move. Say again. Don't move. இதையே don't பயன்படுத்தாமல் சொல்ல முடியுமா? சொல்லலாம். எப்படி சொல்வோம்? Stay still. Stay still. Again. Stay still. நான் தூங்கணும். எப்படி சொல்வோம்? I have to sleep. I have to sleep. நான் தூங்கணுமா? ஏதோ ஒரு விசேஷம் நடக்க போது உங்களை போய் தூங்க சொல்றாங்க. என்ன கேட்கலாம்? Do I have to sleep? Do I have to sleep? Ask with me. Do I have to sleep? இதுவே அவன் தூங்கணுமா அப்படி கேட்க வேண்டும். அவன் ஒருமை. அப்போ சிங்குலர்
S form verb வேண்டும். Does he have to sleep? Does he have to sleep? அப்போ அவள் தூங்கணுமா? Again அவள் singular ஒருமை. Does she have to sleep? Does she have to sleep? Ask with me. Does she have to sleep? Does she have to sleep? அப்படின்னா அவர்கள் தூங்கணுமா அப்படி கேட்போம். Well done. Do they have to sleep? Do they have to sleep? சோர்வாக இருக்குது எப்படி சொல்வோம்? I'm tired. I'm tired. ரொம்ப சோர்வாக இருக்குது எப்படி சொல்லலாம்? உங்கள் உணர்வுகளையும் சேர்த்து சொல்கிறீர்கள். அப்போ ரொம்ப சோர்வா இருக்குது எப்படி வரும்? I'm so tired. Say with me. I'm so tired. இப்போ உங்களுக்கான நேரம். அவன் தூங்கணும். அவனுக்கு பதிலாக பின்னோக்கி நகராதே. விடைகளை சரியோ பிள்ளையோ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe. Thank you for watching.